அண்மை செய்தியை பார்த்துக் கொண்டிருக்கிறோம். நதிநீர் பிரச்சினை தொடர்பாக பேச்சுவார்த்தை நடத்தாதது ஏன் என்பது தொடர்பாகவும் சட்டப்பேரவையில் அமைச்சர் துரைமுருகன் விளக்கம் அளித்திருக்கிறார். இது கொஞ்சம் ஜாக்கிரதையாக பேச வேண்டிய இலாக்கா. கொஞ்சம் அதினாலும் போய்விடும். எங்கள் மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள் சொன்னார்கள், நாம் ஆந்திரத்தில் தண்ணி வாங்குகிறோம், கேரளத்தில் வாங்குகிறோம், கர்நாடகத்திலே வாங்குகிறோம் என்று சொன்னார்கள். அதுதான் நியாயம். அப்படித்தான் நம்முடைய நிலைமை இருக்கிறது. நம்முடைய நாட்டிலே பிறந்து ஓடுகிற ஒரே நதி நெல்லையில் ஓடுகின்ற அந்த ஒரு நதி தான். மற்றபடி நாம் இந்த நதியை இந்த 3 மாநிலங்களிலே நாம் அந்த தண்ணீரை பெற்றாலும் ஏதோ நமக்கு உரிமை இருக்கிறது. ஆனால் அந்த உரிமை மறுக்கப்படுகிறது. அதற்காக ஒரு போராட்டங்களை நடத்த வேண்டியிருக்கிறது. உச்ச நீதிமன்றத்தில் ஆண்டு கணக்கில் நின்று கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நாம் எப்படியும் தண்ணீரை பெற்றாக வேண்டும். இங்கே கூட சொன்னார்கள் நம்முடைய மாண்புமிகு எதிர்க்கட்சி தலைவர்கள், பக்கத்தில் இருக்கிற மாநிலத்தில் இருக்கிற உங்களுக்கு எல்லோரும் முதலமைச்சர்கள், அந்த இலாக்கா அமைச்சர்கள் நல்ல முறை இருக்கிறார்கள், பழகுகிறார்களே, ஏன் அவர்களிடத்தில் இதை பற்றி பேசக்கூடாது? நான் உன்னை சொல்லுகிறேன், பேசினால் அத்தனை விவகாரம் கட்டுப்போகும். பேசி பேசி பார்த்துதான் இனி பேசுவதாலே பயனில்லை என்ற முடிவெடுத்துதான் உச்ச நீதிமன்றத்துக்கு போயிருக்கிறோம். உச்ச நீதிமன்றம் தான் நம்முடைய உரிமைக்கு பதிலளித்து சலுகை செய்திருக்கிறது. ஆகையினால் தான் இன்றைக்கும் ஒவ்வொரு விஷயத்துக்கும் நாம் நேராக போயிருக்கோம். ஆனால் உச்ச நீதிமன்றம் என்ன செய்து கொண்டால், இவர்கள் பேச ஆரம்பித்தால் நீங்களே பேசி தீர்த்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லிவிடுவார்கள். அவருக்கும் எதிர்கட்சி தலைவருக்கும் தெரியும். இப்போ மார்க்கண்டேய நதி இருக்கிறது. மார்க்கண்டேய நதியிலே அவர்களோட சின்ன அணை கட்டினார்கள். நாம் உடனே உச்ச நீதிமன்றத்துக்கு போனோம். எங்களுக்கு நீங்கள் ஒரு விசாரணை கமிஷன் போடுங்கள், நீதிபதி கமிஷன் போடுங்கள் போனோம். அவங்க உடனே நீங்கள் பேசி பாருங்கன்னு சொன்னாங்க. முடியாதுன்னு நான் போய் சொன்னோம். மறுபடியும் அவங்க நான் பேசி பார்க்குறாங்க. இந்த வேலை போயிட்டு நாம் ஒரு தடவை பேசினால் அதுக்கப்புறம் விவகாரம் முடியும். அதைத்தான் கடைசியாக பிபி சிங் இருக்கிற பொழுது பேசி பாருங்கள் என்று சொன்னார் கலைஞர் அவர்கள். இனி பேச முடியாது என்று சொன்னதால் தான் அன்றைக்கு டிபுனர் நமக்கு வந்தது. ஆகையினால் இந்த இலாக்காக்களை பேசுகிற பொழுது அவர்களுடைய மனம் கூட வருத்தப்படும் என்பதல்ல எனக்கு. ஆனால் அந்த மாநிலங்களிலே ஏராளமான தமிழர்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறார். ஒரு முறை நடந்து எவ்வளவு பெரிய விபத்து ஏற்பட்டது என்பது நமக்கு தெரியும். ஆகையினால் தான் ஜாக்கிரதையாக பேச வேண்டும் என்று நான் நினைத்தேன். ஒரு கால் நான் குறுக்கிட்டு அதில் வேகத்தில் ஒரு சொல் கூட வந்துவிடக்கூடாது என்று வைத்தேன். எனவே நான் பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.